ஒரு வருடத்துல நீங்க ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னா அந்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர்ஸ் வரும், அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அரசியல் என்பது விளையாட்டு இல்ல, வரவங்க போறவங்களா ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய விளையாட்டு இல்ல. நீங்க அரசியல் சார்ந்து நீங்க வரப்போறீங்கன்னா உங்களை ரசிகர்களின் உயிரை நீங்கள் பணயம் வைக்கின்றீர்கள். அப்ப ரசிகர்களுடைய உயிர் என்பது மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்ம ரீதியாக பறிபோவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா உட்கார்ந்து ஒரு லட்சம் பேர் உட்கார்ந்து அழுகுறாங்க, நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா 1,00,000 பேர் உட்கார்ந்து சந்தோஷமா இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே துடிக்கிறாங்க. ஆனா மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அடுத்த கட்டம் வர வேண்டும் என்று நானும் விருப்பப்படுறதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணம் நான் என்ன வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக, தைரியமாக, நான் இன்னும் சிம்பிளாவே பேசுறேன், நான் என்ன இதுல மறைச்சு வச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? சி, ஐ எம் அ டைரக்டர், ஐ வாஸ் அ டைரக்டர். ஒரு டைரக்டரோட பாணியில இப்ப நான் ஒரு சீன் வந்து சொல்றேன், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. இப்ப நான் ஒரு டைரக்டர், அந்த பிரச்சனையில வந்து இப்ப ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு, மொத்த பேரு சேர்ந்து இப்ப ஹீரோக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க. பிரச்சனை கொடுக்கும்போது அந்த சீன் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க? எப்படி அந்த ஹீரோ அங்க இருந்து போயிடணுமா, வேற எங்கேயாவது போயிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு வரலாமா? அப்படி வச்சா அந்த சீன் நல்லா இருக்குமா? அந்த ஹீரோ அந்த சூழ்நிலையிலேயே மாஸ் பண்ற மாதிரி சூப்பரா அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ற மாதிரி அவ்வளவு ப்ரொடெக்டிவ் சப்போர்ட் இருக்கும்போது மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவுல முன்னாடி வந்து நின்று பேசுறவர் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருக்க முடியுமா? தகுதி இல்லை என்று நான் கூறவில்லை, இன்னும் கொஞ்சம் கவனத்துடன் கையாள்வது உங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்லும் என்று வந்து நான் கூறுகிறேன்.